அது எப்படி? எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. கரெக்டா சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் கிட்ட விவாகரத்து இப்ப ஏன் கேட்கணும்? கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு விஜய் காரணம் இல்ல, டிஎம்கே தான் காரணம். இப்போ விஜய் அவர்களோட மனைவி அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, என்ன பட்டிருப்பாங்க நமக்கு தெரியாது. அவங்க கணவர்கிட்ட விவாகரத்து கேட்டதுக்கும் டிஎம்கே தான் காரணமாடா? அவரோட பர்சனல் லைஃபை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது அவரோட லைஃப், அவர் பார்த்துக்கிட்டோம். அவர் யார் கூட வேணாலும் அஃபர்ல இருக்கட்டும், அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனா இதையும் வச்சு ஒரு அரசியலா பண்ணி இதுக்கு டிஎம்கே தான் காரணம் சொல்லிட்டு தீய சக்தியோட வேலையை காமிக்குது. டிவிகே டிஎம்கேன்ட்டு ஒன்னு செட் பண்றீங்களா, ஒரு செட்டிங்க. அது ஒரு கேவலமான செட்டிங். அது தளபதி விஜய் அவர்களை ஒரு ஆக்டராவும் சரி, இப்போ பாலிடிக்ஸ்லயும் சரி, நிறைய சின்ன பிள்ளைகள், நிறைய 18 வயசுக்கு மேல இருக்க பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிப்பட்ட அவரே இப்படி ஒரு தப்பு தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணிட்டாரு அப்படின்னா அதை விளம்பரப்படுத்தி அதை நியாயப்படுத்துறது ரொம்பவே தப்பு. நாளைக்கு அவரை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்மளும் அவரை மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டா நாடு நாசமா தான் போகும். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துக்கு வி ஸ்டாண்ட் வித் விஜய் போடுறதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்காக அவர் குரல் கொடுக்குறாரு அப்படின்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய் போடுங்க. இல்ல அவர் பணத்துக்காக அவர் குரல் கொடுத்தாரு அப்படின்னா, இல்ல பாஜக பிஜேபி அவர் எதிர்த்து கேள்வி கேட்டாரு அப்படின்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய் போடுங்க. மக்களே, ஒரு தனிப்பட்ட நபர் அவரோட பர்சனல் வாழ்க்கையில அவர் எப்படி வேணா இருக்கலாம், அதை நம்ம விமர்சனம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா அவர் பண்ணது தப்பு தான் தெரிஞ்சோம் அதை நியாயப்படுத்துறது அதை விட பெரிய தப்பு. நான் சொன்ன கருத்து சரியா இல்லையா அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.